ஆட்டம் இனிமே சூடு பிடிக்க போகுது. கர்மஸ்தானாதிபதியா வர்றாரு. அதாவது குறிப்பா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களால அசிங்கப்படுறது. பணம், காசு, பொருள், ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பிரச்சனை. பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சில பல தொந்தரவுகள், விரைய செலவுகளும், விரைய இழப்புகளும். மேஷம், ஆட்டம் இனிமே சூடு பிடிக்க போகுது. என்ன மாதிரி மாற்றம் வரப்போகுதுங்க? இந்த 2026 சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இந்த சனி பெயர்ச்சினால இந்த மேஷராசிக்கு மட்டும் இல்லாம இந்த மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆறாருங்க. அதாவது இந்த சனி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் யாரா வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கர்மஸ்தானாதிபதியா வர்றாரு. அதாவது 10ஆம் அதிபதியா வர்றாரு. அவரே 11ஆம் அதிபதியா வர்றாரு. இந்த 2 வீட்டோடைய அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைய போறாரு. ஐயோ சனி மறைய போறாரே, ஏதாவது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறாரா, ஏதாவது துக்கத்தை கொடுக்க போறாரான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் அவர் துக்கத்தை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இவர் லாபாதிபதியா வராரு. ஏன்னா லாப சனி, அவரே தொழில்காரகனா வராரு. ஸோ விரயத்தை கண்டிப்பா கொடுப்பார். மேஷராசிக்கு ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில விரயம் இருந்தாலும் கூட லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் சனி பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேஷ ராசியில பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுப்பாருன்னு பாத்திரலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி அப்படின்றது கேதுவோட ஒரு நட்சத்திரம்ங்க. இந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் கேது. அவர் இந்த ராசியில இருந்து 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. ஸோ கேது 5ஆம் வீட்டுல அமரும் போது என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 5 அப்படின்றது ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது நம்ம செய்யக்கூடிய நல்ல கெட்ட கர்மாக்கள், நம்மளுடைய பூர்வீக ஸ்தானம், நம்மளுடைய பித்ருக்களை பத்தி சொல்றது 5ஆம் வீடு. சிம்மம், காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் வீடு சிம்மம், நம்மளுடைய பித்ருக்களை பத்தி சொல்றது. குறிப்பா இந்த பித்ருக்கள் எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க இந்த பித்ருக்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கேது பகவான் பாருங்க, அவர் மக நட்சத்திரத்துலதான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது ஏற்படும். பட் குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு சதவீத விழுக்காடு இந்த அஸ்வினிக்கு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு நல்லாவே இருக்கும். சனி பயிற்சி எப்படி நல்லா இருக்கு? பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல தடைப்பட்டு இருக்கு, உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெண் சாபங்கள் இருக்கும், குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு ஞானக்காரகன். அது மட்டும் இல்லாம ஒரு பூர்வீகத்தையும் தொடர்புல வர்றதுனால ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த பூர்வீக சம்பந்தப்பட்டோ பெண்கள் விஷயத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டமானது சனி பயிற்சியானது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குது, பூர்வீகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களை காக்கக்கூடிய கடவுளே குலதெய்வம் மட்டும்தான். பித்ருக்கள் அப்படின்னாலே இந்த பித்ருபக்ஷம் வரும். அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த பித்ருபக்ஷம் வரப்போகுது. அந்த மாதிரி டைம் பீரியட்ல நீங்க ராமேஸ்வரம் போறது, அங்க போய் தர்ப்பணம் பண்றது, இது எல்லாமே நிறைய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களை அதிகமா காப்பாற்றும். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரமானது சுக்கிரனுடைய ஒரு நட்சத்திரமா வருது. எக்ஸாக்டா இந்த நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன் எங்க இருக்காரு? ஏன்னா இப்ப நம்ம சனி பெயர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னும் ஸ்பெஷலா என்ன விஷயம் நம்ம பாக்குறோம்னா, இந்த சனி பெயர்ச்சியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு, மேஷராசியில இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன் அவர் 12ஆம் இடத்துல சனியோட சஞ்சரிக்க போறாரு. ஸோ 12ஆம் இடம் என்பது என்னங்க? அயன சயன மோட்ச வரிய ஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் இப்போ உச்சமா இருக்காரு. இந்த மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரன் உச்சமா இருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்த்ல அதிகமான ஃபோக்கஸ் அதிகமாகும். எனக்கு நீண்ட நாளாவே ஹெல்த்ல குறைபாடுகள் இருக்குங்க, பிரச்சனைகள் இருக்குங்க, என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நான் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ஏமாற்றம் நான் அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன். குறிப்பா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களால அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, ஏமாற்றப்படுறது. ஏன்னா இது ஒரு சுக்கிரனோட நட்சத்திரம். அதிகமான அன்பு, பாசம், இரக்கம் இது எல்லாமே வச்சிருவாங்க.
ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சனியோட இணைவு 12ஆம் இடத்துல வந்து அமையுது. ஏதோ ஒரு வகையில நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது அயன சயன மோட்ச வீடு மட்டும் கிடையாது, அது கடவுளை அடையக்கூடிய ஒரு வீடு இல்லையா? அது மீன ராசி இல்லையா? காலச்சக்கரத்துக்கு 12ஆவது ராசி இல்லையா? ஸோ அது கடவுளை அடையக்கூடிய ஒரு வீடா இருக்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் நிச்சயமா நீங்க பார்த்துக்கணும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு அந்த குறைபாடுகள் உங்களுக்கு வந்து வந்து போகலாம். எக்ஸாக்டா யாருக்கு இது அதிகமா இருக்கும்னா ஒரு 40ல இருந்து ஒரு 60 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை வருங்க. ஏன்னா மேஷத்துல இருந்து இது 12ஆம் இடம் விரய சனி. இந்த சனி பகவான் எப்படி வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 வருஷத்துக்கு வருவார். ஃபர்ஸ்ட் வந்து விரய சனியா வருவாரு, அப்புறம் ஜென்ம சனியா வருவாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா வருவாரு. அப்ப விரய சனியா வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா பொருள் விரயத்தை மட்டும் கொடுக்க போறது கிடையாது. சரி, நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிக்கிறோம். விரய சனியா வருது, அது என்னன்னு உங்களுக்கு பணம் காசு பொருள் ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள தான் பிரச்சனை வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நேரம் காலம் கூட விரயம் ஆகலாம். இந்த விரய சனி அப்படின்றது தேவையில்லாத விஷயத்துல போய் உங்களை சிக்க வைக்கும். யாரையாவது ஒரு பேச்சு கேட்டா அவங்க பேச்சு பிரகாரம் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க போய் மாற்றுறது, அது தேவையில்லாத ஒரு விரயம் தானேங்க. ஏதோ ஒரு தேவையுள்ள ஒரு விரயத்தை நம்ம பண்ணா அது ஓகே. தேவையில்லாத விரயம் மட்டும்னா நம்ம லைஃபே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ பரணி நட்சத்திரத்துலக்காரவங்க இருக்கவங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து சேஞ்சஸ் வரும். அடுத்து மேஷராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் எவ்வளவு நல்லா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நல்லாவே இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி பீரியட் அப்போ வந்து பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து சூரிய பகவான் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்றாரு. அது மட்டும் இல்லாம தனியா அமரல, அவர் சில கிரகங்களோட சேர்க்கையில இருக்காரு. யாரோட சேர்க்கையில இருக்காருன்னா செவ்வாய், ராகு, புதன், சூரியன், கிட்டத்தட்ட 4 கிரகங்களோட சேர்க்கை வந்து இந்த இடத்துல வந்து அமையுது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமா வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ கார்த்திகை வந்து முருகரே வந்து பிறந்த ஒரு நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். தைரியத்துக்கும் வேகத்துக்கும் விவேகத்துக்கும் உடைய ஒரு நட்சத்திரம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்களால ஆசிர்வாதிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் இது வந்து கார்த்திகை நட்சத்திரம். அப்ப சூரிய பகவான், இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் இடத்துல வராரு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல. சரி, யாருக்கு நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியடு? எந்த மாதிரி ஆட்களுக்கு நல்லா இருக்கும்? இது என்ன பண்ணலாம்? மேஷராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையில இருக்கவங்க. ஏன்னா இது ராகு சூரியன் இணைவு வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள் பாக்குறோம். மேஷராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள் நம்ம பாக்குறதுனால இந்த இடத்துல ராகு, சூரியன், புதன், அப்புறம் செவ்வாயோட இணைவு வருது. 2 போர் கிரகங்களுடைய சேர்க்கையில வந்து வருது. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். ஸோ இந்த 2 போர் கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும்போது அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் வந்து அடுத்த ஒரு 2.5 வருஷம். இப்ப நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கலான் இருக்கேன், நான் வந்து பண்ணலாமா, எனக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது நான் எடுத்து வைக்கலாம், நிச்சயமாக நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா இது உங்க ராசியில இருந்து 11ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம விரய சனியில வேற இருக்கீங்க. விரய சனி கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மனக்குழப்பங்களை கொடுப்பாரு, தூக்கத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அதெல்லாமே வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும். இது கார்த்திகை மட்டும் கிடையாது, மேஷராசியில பிறக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் சில பல தொந்தரவுகள், விரைய செலவுகளும் விரைய இழப்புகளும் மனக்குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வெளியே வரலான்றதை நான் தொடர்ந்து சொல்றேன். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த சூரியன் வந்து 11ஆம் இடத்துல வந்து அமர்றதுனால அரசு சார்ந்த இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் வந்து இருக்கு. ஸோ எந்த மாதிரி கடவுள் வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விரயசனை பொறுத்த வரைக்கும் இந்த விரயசனி அப்படின்றது பொருள் இழப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு மேஷ ராசிக்கு நம்ம பொதுவா பேசுவோம். நிச்சயமாக பொருள் இழப்புகள் வந்து கொடுக்கும். உண்மையை யார் அப்படின்றது சொல்லும். யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாத்துனாங்க, பொய் சொன்னாங்க, உங்ககிட்ட உண்மையா இல்லை, எல்லா வித உண்மை முகங்களும் உங்களுக்கு சனி பகவான் வந்து காட்டிடுவாரு. ஏன்னா சனி அப்படின்றது வந்து கர்மகாரகன், ரியாலிட்டி.
ஒரு மனிதனுக்கு ரியாலிட்டியை காட்டக்கூடிய ஒரு உண்மை முகத்தை காட்டக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் வந்து அமரும் போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளுடைய ஆழ் மனசை இயக்கக்கூடியவரா இருப்பாரு. ஸோ இதெல்லாமே சனி பண்ணுவாரு. கோயில்ல போயிட்டு நீங்க உங்களுடைய டைமை கடத்துங்க, அதாவது நேரத்தை அங்க கடத்துங்க. ஏன்னா விரய சனி ஏதோ ஒரு நல்ல ரூபத்துல நம்ம விரயம் பண்ணணும். ஸோ அப்போ பொருள் விரயம், மன விரயம், தேவையில்லாத விரயத்தெல்லாம் நம்ம பண்றதுக்கு பதிலா கோயில்ல போய் உட்காந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ, வாரத்துல 1 நாளோ 2 நாளோ, இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை கோயில் வழிபாடு மூலயமா இல்ல கோயில்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த நன்கொடைகள் சேரிட்டி மூலமா நீங்க கடக்கும் போது மேஷராசிக்கு பெரிய நற்பலன்களை வந்து நிச்சயமாக செய்வார். அது மட்டும் இல்லாம அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம சனி பகவான் செய்வாருங்க. சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? நிச்சயமாக சனி கொடுப்பார். மேஷராசிக்கு நல்லாவே இருக்கு. தேங்க்யூ. மேஷராசியில் பிறந்தவர்கள் ரிஷபராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய சனி பெயர்ச்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ யாராவது ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு அட்வைஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.